இந்த செலவு பண்ணுற பிஹேவியர்ஸ் இங்கே தான் உங்களுக்கு பிஹேவியர்ஸே வரும். உங்கள் பிஹேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது எப்படி இருக்கோ அதை வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற என்டையர் எல்லாத்துக்குமே அந்த ஹேபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்துக்கு வந்து 3 ஷூ போடணும், ஒரு வாரத்துக்கு வந்து 3 கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் போடணும். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஜாஸ்தி வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி வைக்கிறாங்க, அதனால இந்த ஸ்கூலில் வந்து நான் சேர்க்குறேன். அந்த அம்யூனிட்டிஸ்க்கு தான் நீங்கள் ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்க, எஜுகேஷனுக்கு ஆக்சுவலாக நீங்கள் செலவு பண்ணல. இந்த வீடுன்றது வந்து வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாரித்து ஒரு கடனை வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடு பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்க இந்த வீட்டில் வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேர் அந்த குழந்தைகள் வாழ்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு 20 வருஷம் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த 1 கோடின்றது நீங்கள் வட்டி சேர்த்து கட்டுறதுல கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் கட்டுவீங்க. ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வருஷத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் போகுமோ அந்த டேக்ஸை வந்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஏதாவது ஒரு அசட் கிளாஸில் எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மினிமம் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் அதிலிருந்து வரும். வெல்த் கேஃபே நகர்களுக்கு வணக்கம். நான் அஜ்மல் ஃபின்வேலட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஏஜ் குரூப் 30லேருந்து 45 வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஏஜ் குரூப். ஏன்னா இதில் வந்து உங்களோட இன்கமும் நல்லா ரைஸ் ஆகும், அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பெண்டிச்சரும் ரொம்ப ரைஸ் ஆகும். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து பெரியவங்களாவாங்க. அதாவது குழந்தை பருவம்ன்றது அவங்க அந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அடுத்து பிஜி போகிறதெல்லாம் வந்து ஒரு 45 வயசில் நடக்கும். இந்த ஏஜில் வந்து ஒரு 30ஸ்ல என்ட்ரு ஆகும்போது ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கமில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஃபேமிலியை நல்லா க்ரோ பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருப்பார். அப்போ வந்து இன்கம் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இயர்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபீஸு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இந்த ஏஜ் குரூப்பில். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா, தன்னோட இன்கம்மை வந்து ப்ராப்பரான இதில் வந்து க்ரோ பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, 7 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு நிறுவனம் வச்சு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஃபினெட்லி உங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மினிமம்ன்றது வந்து ஒரு 15% 20% வந்து க்ரோத் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பாருங்க. சப்போஸ் அந்த க்ரோத் இல்லைன்னா அது ஒரு ட்ரபிளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அப்பா அம்மா லைஃப்பில் இல்லாமல் நீங்களே நிர்வகிக்கிற லைஃப்பில் வரீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செலவு பண்ணுற பிஹேவியர்ஸ் இங்கே தான் உங்களுக்கு பிஹேவியர்ஸே வரும். உங்கள் பிஹேவியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறது எப்படி இருக்கோ அதை வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற என்டையர் எல்லாத்துக்குமே அந்த ஹேபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எசென்சியலான செலவுகள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது, பண்ணவும் வேண்டாம். எசென்சியலான விஷயங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட படிப்பு, உங்களோட இருப்பிடம், அதாவது உங்கள் சர்வைவல்னு எடுத்துக்கலாமே. உங்கள் வீட்டு வாடகையாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், இது இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்றத உங்கள் சர்வைவல் எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். எஜுகேஷன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்றது ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. நம்மலாம் ஒரே மாதிரி ஸ்கூல் மீடியம்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு வருஷத்துக்கே 2000 ரூபா ஃபீஸ் கட்டினாலே பெரிய விஷயம் தான். பட் இப்போ இன்றைக்கி எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அதையுமே வந்து ஒரு சொசைட்டி பேஸ்டாக தான் நம்ம வந்து குழந்தைங்களை சேர்க்குறோம். இப்போ நார்மலாக ஒரு குழந்தைய நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு அனுப்பணும்னா மினிமம் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது. இப்போ Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டி எடுத்துட்டிங்கன்னா அங்கேயுமே ஒரு 1.5 lakhs வரைக்கும் செலவாகுது. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து பிராண்ட் பேஸ்டாக வந்து எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. இந்த ஸ்கூலில் சேர்த்தா தான் நல்லா படிப்பாங்க, இந்த ஸ்கூலில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் சேர்த்தாங்க, இந்த ஸ்கூலில் வந்து ஏசிஸ் பஸ் ஓடுது, இந்த ஸ்கூலில் வந்து ஏசி ஃபெசிலிட்டியோட ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப கவனம் வந்து கொடுக்க வேண்டியது கிடையாது. இப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த சோஷியல் ப்ரெஷருக்கே உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் படிக்க வைக்கிறதுனால சராசரியாக யோசிச்சு பாருங்களேன். 2 லட்ச ரூபா ஒரு சராசரியாக ஒரு குழந்தைக்கு படிப்பு ஆகுது அப்படின்னா ஒரு 12 வருஷம் படிப்பு. நான் வந்து இந்த ப்ரீகேஜிஸ் கூட சேர்க்கல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்துங்க. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 24 லட்சத்துலேருந்து ஒரு 24 லட்ச ரூபா ஆகிடும். ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஒரு 3 லட்சம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 36 லட்சம் ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக உங்களோட இன்கமில் இது ஒரு பெரிய பட்ஜெட் வந்து இதுக்கு ஒதுக்குற மாதிரி ஆகிடும். இது வந்து நீங்கள் எஜுகேஷன் பேஸ்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது வந்து பெரிய செலவு வந்து வைக்காதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொசைட்டியோட ப்ரெஷருக்காண்டி நீங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அங்கே நல்லா பாருங்களேன், எஜுகேஷனுக்கு நீங்கள் கொடுக்குறது காட்டிலும் அந்த அம்யூனிட்டிஸ்க்கு தான் அங்கே சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு வாரத்துக்கு வந்து 3 ஷூ போடணும், ஒரு வாரத்துக்கு வந்து 3 கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் போடணும், இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஜாஸ்தி வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி வைக்கிறாங்க, அதனால இந்த ஸ்கூலில் வந்து நான் சேர்க்குறேன். அந்த அம்யூனிட்டிஸ்க்கு தான் நீங்கள் ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்க, எஜுகேஷனுக்கு ஆக்சுவலாக நீங்கள் செலவு பண்ணல. அப்போது இதையுமே நீங்கள் கரெக்டாக புரிதல் படி பண்ணீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன்லேயும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ்லேருந்து பணம் நீங்கள் நிறைய போகாமல் பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 30 வயசு வந்தோடனே எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் ஒரு சொந்த வீடு கூட இல்லையா? சித்தப்பா கேட்டாங்க, பெரியப்பா கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க,
கூட இருக்கிற நண்பர்கள் அவர் கட்டிட்டார் இவர் கட்டிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெளிவாக சொல்லிடுறேங்க. நம்ம நிறைய நேரங்களில் வீடு வாங்குறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம், ரைட்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்நாள் காலத்தில் உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஆர் வாழ்நாள் காலத்தை அந்த பணத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து நீங்கள் அந்த பணத்தை வந்து அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த வீடுன்றது வந்து வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாரித்து ஒரு கடனை வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடு பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்க இந்த வீட்டில் வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேர் அந்த குழந்தைகள் வாழ்கிறது கிடையாது. அப்போது இந்த வீடுன்றது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குமே தவிர உங்கள் குழந்தைங்களுக்கு தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க வாழ போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட்டிஸ்லேருந்து வேறு சிட்டிஸ் போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த வீடை விற்க தான் செய்கிறாங்க, ரைட்டா? அப்படின்னும் போது ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இந்த 30லேருந்து 45 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கே வந்து என்ன வீடு இல்லையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து மைண்டை ரொம்ப செலுத்தி அதில் நீங்கள் ட்ராப்பில் மாட்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் சேலரியில் ஒரு 20லேருந்து 30% வரைக்கும் இந்த இஎம்ஐஸே உங்களுக்கு ஆக்குபை பண்ணிடும். தென் வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் இஎம்ஐ இல்லையா? நீங்கள் நல்லா பாருங்கள், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு 20 வருஷம் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த 1 கோடின்றது நீங்கள் வட்டி சேர்த்து கட்டுறதுல கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் கட்டுவீங்க. அப்போ 1.5 கோடி வட்டிக்கே போயிடும். இது ஒரு பாயிண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளாகவே வச்சு பார்க்கலாமே. இந்த வீடு கட்டுறதுக்கு லேண்டு வேணும் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த லேண்டு மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆகுமே தவிர அந்த பில்டிங் வந்து டிப்ரிஷியேட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு வீடு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டுறீங்க, லேண்டை தவிர்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு கரெக்டாக நீங்கள் வேல்யூஷன் பண்ணி பாருங்கள், அந்த கட்டடத்துக்கு 1000 rupees தான் வந்து வேல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ சமீப காலமாக வந்து நம்ம ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி வீடு இருக்கணும், லக்ஸரியாக வந்து நம்மளை காட்டிக்கணும் அப்படின்னு இன்டீரியர்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க பாருங்கள். இன்டீரியர்ஸ் வந்து ஒரு 1000 rupees ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5000 6000 வரைக்கும் இன்டீரியர்ஸ் செலவு பண்ணுறாங்க. அந்த இன்டீரியர்ஸ் வந்து அடுத்த நாளே கலட்டினா கூட அவ்வளோ ரேட்டுக்கு போகாது. ஸோ ஜீரோ, அதாவது என்ன சொல்கிறதுனா ஜீரோ அப்ரிஷியேஷன், 100% டிப்ரிஷியேட் ஆகும். அப்போது நான் ஒரு என்ஆர்ஐ இருக்கார் எங்களுக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு 1.5 கோடி கட்டினார்னு நினைக்கிறேன். அந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன் 6000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது கம்ப்ளீட்டாக வீடு கட்டிட்டார். ஆனால் வீட்டில் வைக்கிறக்கூடிய பொருள் வாங்குறதுக்கு காசு கிடையாது, அது எல்லாமே லோனு. இப்போ இந்த லோனை அடைக்கிறதுக்காண்டி ஃபேமிலியை விட்டுட்டு அப்ராடுக்கு போய் அப்ராடில் போய் வேலை பார்த்து அந்த வேலையும் செட் ஆகாமல் அந்த வேலையை ரிசைன் பண்ணி இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து ஒரு மனப்போராட்டத்தில் தான் இருக்கார். ஸோ நான் வீடு வாங்க வேண்டான்னு சொல்லலை, வீடை வந்து எப்போ வாங்கணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கினா நல்லது. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம டெஃபினெட்லி பண்ணுறோங்க. சரி, ரைட். இப்போ மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லிட்டேன். இந்த மிஸ்டேக்ஸ்னால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, இந்த 30லேருந்து 45 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கையில் காசு நிற்காது. இதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நிம்மதி இருக்காது ஃபேமிலியில். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஒரு தீபாவளி வந்தால் ட்ரெஸ் எடுப்போம், ஒரு பொங்கலுக்கு வந்தால் ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன சந்தோஷத்தை பேஸ் பண்ணி தான் போகுமே தவிர ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இருக்காது. தென் வந்து நிறையா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியில் நடக்கும். பேசிக்காக சில விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கூட நம்ம ஒரு ஸ்டேஜில் பண்ண முடியாது, இனிஷியலில் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இன்கம்மை வந்து டெஃபினெட்லி மினிமம் ஒரு 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 10லேருந்து ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருங்க. இப்போ வந்து இந்த இன்கம்மை வந்து உங்கள் கம்பெனிஸில் ரைஸ் பண்ண முடியறதில்ல, இல்லை இண்டஸ்ட்ரி இவ்வளோ தான் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராகவோ வேறு என்ன இன்கம் ஸ்ட்ரீமில் வந்து உங்களால் இன்கம் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அப்படின்றத நீங்கள் பாருங்கள், அந்த அவென்யூஸ்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் வந்து ஒரு 3 hours 4 hours ஒரு நாளைக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமான நிலையத்தில் வேறு ஏதாவது கம்பெனிக்கு ஒரு அவுட் சோர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை நீங்கள் வளர்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேலரிடாவோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராகவோ பண்ணுற இன்கம் வந்து டெஃபினெட்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு 15% வச்சுக்கோங்களேன். 15%ன்றது அந்த இன்கம் ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்ப்ளஸ் வேல்யூ க்ரியேட் ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எக்ஸ்பென்சஸை மானிட்டர் பண்ணுங்கள். முதல்ல வந்து நீங்கள் கேட்க வேண்டியது எசென்சியல் என்ன, நான் எசென்சியல் என்ன. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எசென்சியலோட ப்ரைஸ் ஹைக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அப்போது எசென்சியல் விஷயங்கள் வந்து எது பண்ணுறோம், நான் எசென்சியல் நம்ம ஃபேமிலிக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத பாருங்கள். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எஜுகேஷனை எங்கே போய் பண்ணால் ஸ்டேட்டஸ்காண்டி வந்து எஜுகேஷனை பார்க்காதீங்க. ஸோ நல்ல கல்வி வந்து கிடைக்கிற இடம் எங்கேயோ அந்த இடத்துல வந்து அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பட்சத்தில் நிறைய நீங்கள் செலவு பண்ண தேவை ஏற்படாது. சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காண்டி அது பண்ண வேண்டாம். தென் வந்து
உங்களோட சர்ப்ளஸ் வேல்யூவை ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தேவை. இப்போ நீங்கள் ஒரு 32 வயசில் இருக்கீங்கன்னா எந்த ஏஜில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, எந்த ஏஜில் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, எந்த ஏஜில் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு ப்ராப்பராக லிஸ்ட் டவுன் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஏதாவது லோன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த லோன்ஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அந்த லோன்ஸில் எப்படி லிஸ்ட் டவுன் பண்ணுங்கன்னா, எதெல்லாம் வட்டி விகிதம் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு எடுத்துக்கங்க, மாதம் மாதம் நீங்கள் பில் பே பண்ணணும். இதே இது பர்சனல் லோன் எடுத்துக்கங்க, 3 வருஷம் 4 வருஷம் இல்லாட்டி அதிகபட்சம் 5 வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அது லாங் டேர்ம் கொண்டு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹோம் லோன் ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் கட்டுவீங்க. அப்போ இதை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு எதெல்லாம் அதிகமான வட்டியில் நீங்கள் வந்து இருக்கீங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இன்கம் ரைஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் சர்ப்ளஸ் வேல்யூயும் சேர்த்து அந்த டைரெக்டாக இருக்கிற பிரின்சிபல் வேல்யூவில் நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹோம் லோன் மட்டும் தான் ஃபியூச்சரில் இருக்கும். அந்த ஹோம் லோன்லேயுமே ஒரு வருஷத்துக்கு உங்கள் சர்ப்ளஸ் வேல்யூவிலேருந்து அந்த ஹோம் லோனில் வந்து முடிஞ்சால் ஒரு 5% இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடிஞ்சுன்னா ஒரு 10% அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்கள் கையிலேருந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு கப்பல் போயிட்டே இருக்குது அப்படின்னா, கப்பலில் வந்து ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னா ஓட்டையிலேருந்து என்ன நடக்கும், அந்த கடலில் இருக்க தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும் இல்லையா. நீங்கள் அதை வந்து ஒரு அவுட்ஃப்ளோவாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இன்கம் பண்ணக்கூடிய இதில் இருக்கீங்க, அதை தான் ஒரு போட்டாக எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அப்போ அந்த அவுட்ஃப்ளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், வட்டி கட்டுறது, அதே மாதிரி டேக்ஸு, இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்கள் காசு வெளியே போகாமல் உங்கள்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணும் பட்சத்தில் கிளியராக கொண்டு போக முடியும். மூணாவது விஷயம் உங்களோட கமிட்மெண்ட்னா நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி ரெக்கரிங்காக நீங்கள் கண்டினியூவாக கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறீங்க, உதாரணத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, இதெல்லாம் கட்டுறீங்க. இது ஒரு பார்ட். எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ தேவையோ அந்த விஷயங்கள் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலாம். இதை தவிர்த்து இந்த நான் எசென்ஷியல் நம்ம பேசியிருப்போம். இந்த நான் எசென்ஷியல்ஸ் விஷயங்களில் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்றது இந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஏன்னா நீங்கள் பிஃபோர் மேரேஜ் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய கால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் என்டையர் ஃபேமிலியில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஸ்பௌஸ் யாராக இருக்கட்டும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸ் பட்டன் அதே தான் இருக்கும். அதே மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி டிமாண்ட்னா அவங்க பர்பஸாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம தான் அதை உருவாக்கியிருக்கோம் அந்த கல்ச்சர் அந்த ஃபேமிலியில். வாரம் வந்து ஏன் நம்ம வந்து சினிமாஸ் போகல, வாரம் ஏன் வந்து நம்ம அவுட்டிங் வந்து சாப்பிட போகல, ஏன் வந்து நம்ம 3 months ஒன்ஸ் வந்து ட்ரிப்பு நம்ம எங்கேயும் போகலை அப்படின்றது மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸோட பிஹேவியர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிருப்போம். இதுக்கு அடுத்த லாஸ்ட் விஷயம் என்னென்னா டாக்ஸேஷன். உங்கள் வருமானம் வளர டேக்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா டேக்ஸை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது போர்ட்டல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எங்கெல்லாம் நான் டேக்ஸை மிச்சம் பண்ண முடியும், ஒன்ஸ் அந்த டேக்ஸை மிச்சம் பண்ணக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிற சர்ப்ளஸ் வேல்யூ வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் 31 வரைக்கும் வந்து நான் இருக்கக்கூடிய இன்கம்மை தான் நான் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வருஷத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் போகுமோ அந்த டேக்ஸை வந்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஏதாவது ஒரு அசட் கிளாஸில் எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மினிமம் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் அதிலேருந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி போனீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமான போர்ஷனை நீங்கள் வந்து பிளைண்டாக கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் அவுட்ஃப்ளோ இருக்கிறத கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணும் பட்சத்தில் இந்த 30லேருந்து 45 வயசு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வயசு. இந்த வயசில் வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக கொண்டு போகும் பட்சத்தில் உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா டெஃபினெட்லி அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, டெஃபினெட்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.